to LVD traders. ஸோ இன்றைக்கி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 23,270 to 280 தான் டிமாண்ட். ஓகே, ஸோ இதுதான் டிமாண்டு. ஓகே, ஸோ மார்க்கெட் கரெக்டாக டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ டிமாண்டில் இருக்கா. இப்போ என்ன எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு ஸ்விங் கரெக்டாக, இந்த ஸ்விங்கை கட் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதோட 50%ல் இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த லோ டு அந்த எவ்வளோ பிரேக் ஆகுதோ அந்த ஹை வச்சுட்டு 50%ல் மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்வியஸாக இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் சி முதல்ல பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம பேஸ்ட் ஆன் தட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நம்ம லெவல் வந்துருச்சு, எக்ஸாக்டாக லோ தான். ஸோ லோ டச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து அந்த ஸ்விங்கை பிரேக் ஆக போயிட்டுருக்கு. ஸ்விங்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம பை சைட் பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிப்ரவரி எடுத்துக்கோங்க. ஸோ 50% பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா நம்ம பை எடுப்போம். ஓகே, டீட்டெயில்ஸ்லேயே கொடுக்காமல் போயிட்டாங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி பக்காவாக அந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 23,490 to 500. ஓகே, 490 to 500. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்விங்கு. ஓகேவா, ஸோ இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் சைட் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் இது ஹையர் ஹை வச்சனால இந்த ஆர்டர் பிளாக்கில் பை பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே.